ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் வந்து மேக்ஸிமம் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் டைமோட நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, இல்லை ஹவு டு கெட் கரண்ட் டைம் அண்ட் டேட், இல்லை வந்து ஒரு டேட்டோட ஒரு ஓல்டு டேட்டோட எப்படி வந்து கரண்ட் டேட்டை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்துக்காகவும் டேட் வந்து நீடட். டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனில் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போது இந்த செஷனில் பார்ப்போம். ஓகே, நான் வந்து ஒரு நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, let me write it date and time variables. ஓகே, ஸோ டேட் அண்ட் டைம் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட் வந்துட்டு ஒன்று வந்து டைரெக்டாக வந்துட்டு டேட் அண்ட் டைம் வேரியபிள்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இன்னொன்று வந்து டெக்ஸ்ட், ஓகேங்களா, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டேட் அண்ட் டைமில் நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் அசைன் ஆக்டிவிட்டி. ஓகே, ப்ரெஸ் Ctrl K and type current date time. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் டைம் அண்ட் டேட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து நான் வந்து ஆக்சுவல் டேட்டா டைப் வந்து டேட் அண்ட் டைமும் வந்து மாற்ற போகிறேன். ஓகேங்களா, தட் இஸ் கால் system டாட் டேட். ஓகே, சிஸ்டம் டாட் டேட் அண்ட் டைம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் டாட் டேட் அண்ட் டைமில் நான் டேட் அண்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் இங்கே நவ், ஓகேங்களா, நவ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ நவ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன, இட் வில் ஸ்டோர் டேட் அண்ட் டைம் டுகெதர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ரைட் லைன் வந்துட்டு நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து இது பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எரர் வரும், பிகாஸ் திஸ் இஸ் த ஃபார்மேட் டேட் அண்ட் டைம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we need to convert into as a string. ஓகே, to string. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைமில் வந்துட்டு நவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு வேல்யூவாக கொடுத்தோம். ஸோ அது என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 327202218 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ அதே வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் சேம் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அந்த டேட் அண்ட் டைம் வந்துட்டு டேட் அண்ட் டைம் வேரியபிள்லேயே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு மெத்தடில் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதே வேரியபிள் இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வேரியபிள் பேனலில் போயிட்டு ஸோ இந்த டேட் அண்ட் டைம் பதிலாக நான் ஸ்ட்ரிங்லேயே வந்துட்டு மாற்றிடுறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மாற்றிட்டு ஸோ இங்கே நவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ ஃபீல்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் டைப்பில் வந்து எப்படி கரண்ட் டேட் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சின்டெக்ஸ் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேட், ஓகே, டேட் டைம் டாட், ஓகே, டேட் டைம் டாட் நவ், ஓகே, நவ் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, டு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவை கிடையாது, ஏன்னா முன்னாடி வந்துட்டு நமக்கு டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் இருந்தது, இப்போது நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சேம் முன்னாடி நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் மெத்தடில் வந்துட்டு நமக்கு டேட் அண்ட் டைம் வந்து வேரியபிள் வந்து டேட் அண்ட் டைம்லேயே வந்துட்டு நமக்கு டேட்டா டைப் வந்து ஸ்டோர் ஆச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் டைப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரிங் டைப்லேயே நம்ம வந்துட்டு எப்படி வந்து டேட்டை வந்துட்டு டேவை தனியாக எடுக்கிறது, எப்படி மந்த்து தனியாக எடுக்கிறது, எப்படி இயரை தனியாக எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கட்டும், நான் வந்து இதை டெலீட் பண்ணல, ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூ ஃபீல்டு மட்டும் நான் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ சேம் வந்து நான் வந்து கோ பேக் டு ஹியர், நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா கரண்ட் டைம் அண்ட் டேட் வந்து ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து டேவை மட்டும் எடுக்க போகிறேன். ஒரு கரண்ட்டு டேட் அண்ட் டைம்லேருந்து டேவை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு டைமு, ஓகேங்களா, டேட் டைமு டாட்டு நவ்வு, ஓகேங்களா, டாட் நவ் டாட் டு ஸ்ட்ரிங், ஓகே,
dot toString open bracket, okay, open bracket within double quotes put double d, ஓகேங்களா. ஸோ டபுள் டி கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னா கரண்ட் டே வந்து உங்களுக்கு நம்பர்ஸாக வரும், ஓகேங்களா, நம்பர்ஸாக வரும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27. ஸோ இன்னைக்கு டேட் என்ன உங்களுக்கு 27, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து 27 வந்துருச்சு. ஸோ அது வந்து டிடி ஃபார்மேட், ஓகேங்களா. அதாவது டே வந்து இன்னைக்கு டே வந்து எடுக்கணும்னா டிடி, ஓகேங்களா. சரி, அதே வந்து நான் ஃபுல் டெக்ஸ்டாக எடுக்கணும், ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து எனக்கு வந்து டேட் வந்து நம்பராக கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஃபுல் டெக்ஸ்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதே இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து 2 more d வந்து ஆட் பண்ணி போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகே, டேட் டைம் டாட் நவ் டாட் டு ஸ்ட்ரிங் டி 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 4 டைம்ஸ் வந்து டி ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சண்டே உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, சண்டேன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டெக்ஸ்ட் வந்து மந்த், அதாவது டேவோட ஃபுல் டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மந்த் வந்து எப்படி எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேவை எடுக்கிறதுக்கு நம்ம நம்பர் மட்டும் எடுக்கிறதுக்கு 2 டைம்ஸ் டிடி போட்டோம். அடுத்தது வந்துட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டாக வந்துட்டு டேவை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 டைம்ஸ் டி போட்டோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அதே சேம் ஃபார்மேட்டில், ஓகேங்களா, இப்போ எனக்கு மந்தோட நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம்ஸ் வந்து எம் வந்து டைப் பண்ணணும், ஓகேங்களா. தட் ஷுட் பி இன் கேபிட்டல் அப்பர் கேஸ், ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க 03. ஸோ இது என்ன மந்த்து, மார்ச், அதனால வந்து 03ன்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. மந்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ச்னா எம்ஏஆர் அப்படின்னு இருக்கும், ஏப்ரல்னா ஏபிஆர் அப்படின்னு இருக்கும். ஓகே, 3 லெட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி டைப்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம்ஸ் வந்து எம் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ரிசல்ட் பாருங்கள், உங்களுக்கு மார்ச் அப்படின்றது எம்ஏஆர் 3 லெட்டர் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது எனக்கு ஃபுல் மந்த் வேணும். ஸோ 1 more எம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா 4 டைம்ஸ் வந்து எம் வந்து டைப் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினா ஸோ இப்போ அவுட்புட் பேனலில் பாருங்கள் உங்களுக்கு மார்ச் அப்படின்றது ஃபுல் மந்தோட நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இயரும் அதே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இயர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ டே எடுக்கணும், இல்லை வந்து டே வந்து நம்பரில் எடுக்கணும், இல்லை டே வந்துட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுவீங்க, ஓகேங்களா. வித்தின் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்மால் லெட்டரில் வந்து டைப் பண்ணுவீங்க. எனக்கு வந்துட்டு இப்போ வந்து மந்த் வந்து எனக்கு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் அப்பர் கேஸ். ஸோ வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் நியூமரிக், அண்ட் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 லெட்டர், ஓகேங்களா. அதாவது டெக்ஸ்ட் வந்து 3 லெட்டர் வரும், மார்ச் அப்படின்றது எம்ஏஆர் அப்படின்னு வரும். ஸோ 4 லெட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மந்த் வந்து டெக்ஸ்ட்டாக வரும், ஓகேங்களா, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு இயர் வேணும், ஓகேங்களா. இயர் வந்து எனக்கு வந்து ஃபுல் இயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டைம்ஸ் வந்து ஒய் அப்படி கொடுக்கணும், ஓகேங்களா. ஒய், ஓகேங்களா, 4 டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 டைம்ஸ் ஒய் வந்து என்ன ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க 2022 அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே வந்து எனக்கு வந்து சில டைமில் வந்துட்டு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஈரோட எண்டு மட்டும் நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ அந்த எண்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் நீங்கள் ஒய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 22 அப்படின்றது மட்டும் வந்திருக்கு. ஸோ எப்போ இந்த 22ன்றது வந்திருக்கு, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 2YY கொடுத்த உடனே நமக்கு 22ன்றது வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின்ஸ் இருக்கும். சில டைம் வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா. சில நேரத்தில் வந்து நமக்கு எப்படி தேவைப்படும்னா 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் வேணும். அந்த 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் எப்படி எடுக்கணும், 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் எப்படி எடுக்கணுன்றதை இப்போ பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ சேம் வேரியபிள்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பேனல் மட்டும் வேல்யூ ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். டேட் அண்ட் டைம் நவ் டாட் டு ஸ்ட்ரிங். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 12 ஹவர்ஸில் எனக்கு வேணும், ஓகேங்களா. 12 ஹவர்ஸ்னால் என்ன, 12க்கு அப்புறம் 1 2 3 அப்படின்னு வரும் இல்லையா நமக்கு டைமு. ஸோ அது மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வித்தின் டபுள் கோட்ஸில் ஹெச் அண்ட் எம் அண்ட் எஸ் செகண்ட்ஸ்.
ஸோ எல்லாமே பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஹவர்ஸ்ன்றதும் வந்து ஹெச்ஹெச் ஸ்மால் லெட்டர் அண்ட் எம்எம்ன்றது மினிட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் அண்ட் எஸ்எஸ் வந்து செகண்ட்ஸும் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, டைப் என்ன இந்த மாதிரி டைப்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அவுட்புட் பேனலில் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் ஆனும்போது நீங்கள் பார்த்துக்கணும் 18 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி வந்து ரிசல்ட் வரும் ஓகேங்களா. 12 hours ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்கள். இப்போது கரெக்டாக வந்து டைம் வந்து 6:22 and 58 seconds. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது 18 something வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. தட் இஸ் 24 hours ஃபார்மேட். ஸோ அந்த 24 hours ஃபார்மேட் வந்துட்டு நவ் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைமோட வரும் ஓகேங்களா. நவ் கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்னா டேட் நவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட் அண்ட் டைமோட வரும். ஸோ இங்கே நான் வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸு 12 hours ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே எனக்கு வந்து 24 hours ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இன்னுமே இல்லை, ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் ஓகேங்களா. இந்த ஹெச்ஹெச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. அப்பர் கேஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 hours வந்து 24 hours டைம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் 18:23:54 செகண்ட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு 24 hours ஃபார்மேட்டில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, உங்களுக்கு வந்து ஸ்மால் ஹெச் போட்டோம் அப்படின்னா 12 hours ஃபார்மேட்டில் வரும். அண்ட் கேபிட்டல் ஹெச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 24 hours ஃபார்மேட்டில் வரும். ஸோ அடுத்தது சில இடத்துல வந்து நமக்கு ஏஎம் பிஎம் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஓகேங்களா. ஸோ ஏஎம்பிஎம்ன்றது வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அதை எப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு அதே டேட் அண்ட் டைமில் ஃபஸ்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஓகேங்களா. எண்டில் டிடி அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு டேட்டு வித்து டைமு அதே மாதிரி என்ன வந்துட்டு ஃபார்மேட் அதாவது ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் டைம் டாட் நவ் டாட் டூ ஸ்ட்ரிங் டிடி எம்எம் ஒய்ஒய்ஒய் அண்ட் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் தென் டிடி ஓகேங்களா. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேட் அண்ட் டைமில் வந்துட்டு நிறைய காம்பினேஷன் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைமில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் டேட் எப்படி வந்து 2 dates எப்படி மைனஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து 2 months எப்படி மைனஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ 2 dates எப்படி வந்து மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு லாஜிக்கல் திங்கிங் உள்ள சினாரியோஸ் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த டேட் அண்ட் டைமோட எப்படி வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் இன்னும் உங்களுக்கு நிறைய லைவ் சினாரியோ வரும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து டேட்டை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் செஷன்.